வணக்கம். நம்ம பாக்குற பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒருத்தரோட மூளை மட்டும்தான் இருக்கா, இல்ல ரெண்டு பெரிய சக்திகளோட கூட்டணியா? வாங்க, இன்னைக்கு நாம ஆர்கிடெக்ட்ஸ் மற்றும் சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்க ரெண்டு பேரோட உலகத்துக்குள்ளேயும் போய் அவங்க எப்படி சேர்ந்து நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தையும் உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பரை மனசுல நினைச்சுக்கோங்க. பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா வளைஞ்சு நெளிஞ்சிருக்குல்ல, அந்த ஷேப்ப கற்பனை பண்ணது யாரு? சரி, அதே சமயம் ஒரு பெரிய பூகம்பம் வந்தாலோ இல்ல புயல் அடிச்சாலோ அந்த பில்டிங் அசையாம நிக்கும்னு கேரண்டி கொடுக்கறது யாரு? பாத்தீங்களா? இந்த ரெண்டு கேள்விக்குள்ளதான் ஆர்கிடெக்டுக்கும் இன்ஜினியருக்கும் இருக்கிற வித்தியாசமே அடங்கியிருக்கு. சரி, முதல்ல நாம ஆர்கிடெக்ட் பக்கம் போலாம். அவங்களோட உலகம் எப்படின்னு பாப்போம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங்னா வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இல்ல, அது ஒரு அனுபவம். ஆமா, அவங்க அனுபவங்களை தான் டிசைன் பண்றாங்க. அதாவது அவங்களோட முக்கியமான வேலையே என்னன்னா, பேப்பர்ல இருக்கிற ஒரு சாதாரண கோட்டை நாம வாழ்ற, வேலை செய்யற, ஒரு ஃபீல் பண்ற இடமா மாத்துறதுதான். ஒரு பில்டிங்கோட லுக் எப்படி இருக்கணும், அதுக்குள்ள போனா நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் வரணும், அதோட அழகு எல்லாத்தையும் முடிவு பண்றது இவங்க தான். அவங்களோட வேலைய ஒரு பேலன்சிங் ஆக்ட்னு சொல்லலாம். ஒரு தட்டுல கலை, கற்பனை, இன்னொரு தட்டுல பிராக்டிக்கலான தேவைகள். உதாரணத்துக்கு, ஒரு ரூம்குள்ள சூரிய வெளிச்சம் எப்படி வரணும், காத்தோட்டம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு அத அவங்களோட கலை பார்வையோட ரொம்ப அழகா சேர்ப்பாங்க. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க வெறும் பில்டிங்ஸ கட்டல, ஒரு இடத்துக்கே ஒரு அடையாளத்தை உருவாக்குறாங்க. சாதாரண செங்கலும் சிமெண்ட்டும் கூட அவங்க கையில படும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கற இடமா மாறிடுது. சரி, ஆர்கிடெக்டோட கற்பனை உலகத்தை பார்த்துட்டோம். இப்போ அவரோட ரொம்ப முக்கியமான பார்ட்னர் சிவில் இன்ஜினியரை பத்தி பாப்போம். ஆர்கிடெக்டோட கனவுல உருவான அந்த டிசைன் காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும்ல, அத பாதுகாப்பா நிஜமாக்குறவர் தான் இவர். சிவில் இன்ஜினியர்ஸ் தான் உண்மையான ரியலிஸ்ட்ஸ். அவங்க தான், சரி டிசைன் நல்லா இருக்கு, ஆனா இது நிஜத்துல நிக்குமான்னு கேட்பாங்க. ஒரு பில்டிங் எவ்ளோ காலம் உழைக்கும், எவ்ளோ சேஃப்டியா இருக்கும்னு உறுதி செய்ய பிசிக்ஸ் மற்றும் மெட்டீரியல் சயின்ஸ் விதிகளை ரொம்ப துல்லியமா பயன்படுத்துவாங்க. அவங்களோட உலகம் முழுக்க முழுக்க கணக்குகள் தான். காத்தோட வேகம், பூமியோட அழுத்தம், பில்டிங்கோட சொந்த வெயிட், இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சக்திகளை அவங்க கணக்குல எடுத்துக்கணும். அஸ்திவாரத்தை எவ்வளோ ஆழமா தோண்டணும்ல இருந்து யூஸ் பண்ற ஒவ்வொரு கம்பியோட ஸ்ட்ரென்த் வரைக்கும் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்றது இவங்க தான். அவங்களோட முக்கியமான வேலையே ஒரு அழகான டிசைன் ஒரு ஆபத்தான டிசைனா மாறிடக்கூடாதுங்கிறது தான். சிம்பிளா சொன்னா, கற்பனைய ஒரு சேஃபான நிஜமா மாத்துறது இவங்க வேலை.